ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்வந்த் இல்லம். இன்னைக்கு நம்ம என்ன டின்னர் செய்ய போறோம்னா, இன்னைக்கு வந்து நான் சிக்கன் கிரேவி செய்ய போறேன். அது ஃபுல் வீடியோவா எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன். சிம்பிளான சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடாயை வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனோன்னே நான் கடலெண்ணெய் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவிக்கெலாம் கடலெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் அப்படி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மினி ஸ்பூன் கணக்கு தான் வரும். கடலெண்ணெய் போட்டுட்டு கடாய் ஹீட் ஆனோன்னே வெங்காயம், சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த நான்வெஜ்க்குமே நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். சிக்கன் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லா வதங்கிடணும். ஒரு 5 நிமிஷம் சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நம்ம ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நம்ம நல்லா வதக்கி விடணும். போட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பச்சை வாசம் போனோன்னே ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தக்காளி ஒரு தக்காளியாட்ட சின்ன தக்காளி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டு தக்காளியோடு சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. சிக்கன் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடுவோம். இஞ்சி பூண்டு தக்காளியில் போட்டு வதங்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ தான் நம்ம மசாலாலாம் போடணும். என்னென்ன மசாலா அப்படின்னா, சக்தி சில்லி மசாலா, சிக்கன் மசாலா போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து நல்லா 2 ஸ்பூன் கோபுரம் மாதிரி பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோ சிக்கனுக்கு சக்தி மிளகாய்த்தூளில் 2 ஸ்பூன் போடுவேன். அப்புறம் மல்லித்தூள் ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ரேஞ்சில் இருந்தால் போதும், போடுங்க. போட்டுட்டு மஞ்சத்தூள் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், சின்னதாக சிட்டிகை 2 போட்டுக்கோங்க. சிக்கனுக்கு ஏற்ற உப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். கல் உப்பு யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம். அது கிரேவி எப்பயுமே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த மசாலாலாம் போட்டுட்டு கிரேவியை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இது வந்து நல்லா சிம்பிளாக ஈஸியாக செய்கிற சிக்கன். அதான் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த சிக்கன் வந்து நம்ம ஆப்பம், சப்பாத்தி, தோசை, ரைஸு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டுட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாகவும் செய்யலாம். நம்ம எதுவுமே இதில் அரைச்சலாம் விடலை. எல்லாம் ரெடிமேட் மசாலாஸ் போட்டு சிம்பிளாக செய்யலாம். இப்படி எல்லா பவுடரும் போட்டு மிக்ஸ் கொடுத்துட்டு இனி வாட்டர் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ரு நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சொம்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3/4 சொம்பு அளவு ஆட் பண்ணுறேன். பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கணும். சுண்டி எசன்ஸ் எல்லாம் பிடிச்சி கிரேவி டக்கராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிரேவி எப்படின்னு ஃபைனலாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம நல்லா ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க கடாயை. இது நம்ம ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஃபுல்லாக நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சி வரையில் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கிரேவி ரெடி ஆகிருக்கோம். எப்படின்னு பார்க்குற பாருங்க. சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது இறக்குற ஸ்டேஜ். ஃபைனலாக என்ன போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபைனலாக பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ். பெப்பர் போட்டோம்னு வைங்க, நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சளிக்கு எல்லாமே நல்லா கேட்கும். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன், நமக்கு எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை இப்படி தூவி நம்ம
சர்வ் பண்ணால் நம்ம சுவையான சிம்பிளான சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நான் இப்போ ஆப்பம் ஊற்ற போகிறேன், அதுவும் பார்க்கலாம். சிக்கன் கிரேவி இதோட ரெடி. அடுத்தது இந்த சிக்கனுக்கு சூடான ஆப்பம் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஆப்பம் நல்லாயிருக்கும் சிக்கனுக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆப்பமும் சிக்கனும் வச்சு நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.